சமீப காலமா, அதாவது ஒரு 2, 3 வருஷமாவே முன்னாள் ராணுவ வீரர்களை வச்சு நிறைய ஸ்கேம் நடக்குது. அதாவது கம்பெனி முதலாளி யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க 2, 3 முன்னாள் ராணுவ வீரர்கள் ரொம்ப அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஏஜெண்டா மாத்திட்டு அவங்கள வச்சு நிறைய ராணுவ வீரர்களையும் முன்னாள் ராணுவ வீரர்களையும் அவங்க கம்யூனிட்டிக்குள்ள புகுந்து அவங்கள பிரைன் வாஷ் பண்ணி இது மாதிரி நிறைய ஸ்கேம் வைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணி இப்போ அதெல்லாம் மாட்டி விட்டாங்க. இப்போ அந்த ஏஜெண்டா இருந்து செயல்பட்டவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி நான் ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த மாதிரி நடக்காம இனிமேலாவது பார்த்துக்கோங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், கொரோனா டைம் அந்த டயத்துல இருந்து இப்போ ஒரு 3 வருஷமா இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் இப்போ வெளியே வந்துட்டு இருக்கு. நீங்க டிவி சேனல், யூடியூப் சேனல் எதை திறந்து பார்த்தாலும் இந்த மாதிரி ஸ்கேமை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரெண்டிங் ஆகிப்போச்சு. ஒரு ஸ்கேம் பண்ணணும், அதுலேருந்து தப்பிச்சு இன்னொரு ஸ்கேமுக்கு போயிடணும். அதாவது ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த செகண்ட் இன்னொரு கம்பெனிக்கு அவங்க ஜம்ப் ஆயிடணும், ஷிஃப்ட் ஆயிடணும். அப்போ இந்த கம்பெனியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உள்ள அவங்க கேஸு அவங்க பண்ணுற விஷயங்களை அடுத்த கம்பெனி ஸ்டார்டிங்கில் அவங்கள சேர்த்து விட்டுட்டு அவங்க வெளியே வந்துடுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது கண்டினியூவாக செயின் சிஸ்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு. சரியா? அதனாலதான் நம்மளோட சட்டமும் நீதித்துறையும் இவங்களுக்கு எகென்ஸ்டா இந்த டிஎன்பிடி ஆக்ட் கொண்டு எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா அது சரியான முறையில செய்யாம இருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு மன வருத்தமா இருக்கு. இப்ப காவல்துறையும் நீதித்துறையும் வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு வெவ்வேறு இடங்கள்ல இருந்து மன அழுத்தமும் அவங்க வேலை செய்ய விடாம அவங்கள ஒரு சில கட்டுப்பாடுகளும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனால சரியான ஒரு விஷயம் செய்யாம இருக்கு. இப்போ இந்த மாதிரி ஸ்கேமர் கிட்ட மாட்டிக்கிட்டு இவங்க சின்ன சின்ன அந்த கமிஷன் தொகை, ரெஃபரல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நினச்சிக்கிட்டு அவங்க ரொம்ப பேரை, அதாவது குறிப்பாக ஒரு கம்யூனிட்டியவே, இப்போ முன்னாள் ராணுவ வீரர் இருக்காங்க அப்படின்னா முன்னாள் ராணுவ வீரர்களை கம்யூனிட்டிக்குள்ளே உள்ள புகுந்து அதில் யாராவது ஒரு 2 பேர் 3 பேரை பெரிய ஏஜென்ட்டாக சேர்த்து விட்டுட்டு அவங்க மூலமாக அவங்களோட சொந்தக்காரவங்க, அவங்களோட அக்கம் பக்கத்தினர், அவங்க கூட வேலை பார்த்தவங்க இந்த மாதிரி அவங்கள ஜாயின் பண்ண சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறது. இப்போ பிரெயின் வாஷ் பண்ணோடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, கம்பெனி பெரிய கம்பெனி அது மில்லியன் கணக்கில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க, மில்லியன் கணக்கில் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அப்போ கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும், அவங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க எதுவுமே தெரியாது, இவங்க எதுவுமே போய் பார்க்கல, எதுவுமே செய்யலை. ஆனால் இன்னொருத்தர் சொன்னதை மட்டுமே நம்பி இவங்க என்ன பண்ணுறாங்க, கம்பெனியில் கீழே இருக்கவங்கள ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. இப்போ ஜாயின் பண்ணி ஒருத்தர் 2 பேரை விட விட இவங்களுக்கு அந்த ரெஃபரல் போனஸ், ரெஃபரல் கமிஷன், ஸ்பாட் கமிஷன் இந்த மாதிரி பணம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு 5000 ரூபாய், 5 லட்ச ரூபாய்க்கு 30,000 40,000 இப்படி. அதுக்கடுத்து அந்த கமிஷன் வர 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 இவங்களுக்குள்ளேயே ஒரு ஆசை வந்துடுது. இப்போ கம்பெனி பெரிய கம்பெனி, நம்ம இன்னும் ஆளை சேர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க எங்கெல்லாம் டிராவல் பண்றாங்களோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு முன்னாள் ராணுவர் எங்க டிராவல் பண்ணுவாங்க, கேண்டீன் டிராவல் பண்ணுவாங்க, இல்ல பிசிஹெச்எஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டி டிராவல் பண்ணுவாங்க, இல்ல அவங்களோட சங்கம், அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் இந்த மாதிரி அவங்க எங்கெல்லாம் போறாங்களோ இந்த கம்பெனியை பத்தியே பெருமையா பேசுறது. அதாவது இவங்க தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா தெரியாது, ஆனா இவங்களுக்குள்ள ஒரு மனநிலையை உருவாக்கிடுறாங்க. இந்த கம்பெனி பெரிய கம்பெனி, இது பெருசு, நல்லா பிசினஸ் பண்ணுது, நல்லா அது பண்ணுது இது பண்ணுது, சரியா, எங்களுக்கு அங்க இருக்கு இங்க இருக்கு, அமெரிக்கால இருக்கு, ரஷ்யால இருக்கு, அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு மாய பிம்பையை உருவாக்கி அதை இவங்க போய் பார்க்கலாம் இல்ல, ஆனா பார்த்தாலும் அது இன்னொருத்தவங்களோடது. ஆனா அது இவங்களுக்கு புரியாம இவங்களுக்குள்ளேயே கற்பனை பண்ணிக்கிட்டு இவங்க இன்னொருத்தருக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொல்றதால என்ன ஆகுதுன்னா, இதை பத்தி ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மக்கள் உள்ள போய் விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கு அப்புறம் மொத்தமா சுருட்டி வாரிக்கிட்டு அவங்க போயிடுறாங்க. கண்டிப்பா ஸ்டார்டிங்ல இருக்கிறவங்களுக்கு ஓரளவு பணம் வரும். இந்த மாதிரி ஸ்கேமர் செய்யற வேலை முத நாளே எதையும் சுருட்ட மாட்டாங்க. ஒரு ஒரு கம்பெனி முத நாளே சுருட்டுவீங்கன்னு நினைச்சீங்கன்னா அவங்க கண்டிப்பா சுருட்ட மாட்டாங்க. ஏன்னா இது ஸ்கேமரோட ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர். என்னைக்குமே ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆரம்பிச்சாங்கன்னா இன்னைக்கே சுருட்டிட்டுலாம் ஓட மாட்டாங்க. கொஞ்ச நாள் வரைக்கும் அவங்க பணம் கொடுப்பாங்க, நம்பிக்கையை பெறுவாங்க, உங்க அக்கௌண்ட்ல காசு வரும். ஆனா அதுக்கு அடுத்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமேலு நிறைய பேர் உள்ள வந்துட்டாங்க அப்படின்னா வெளியே இருந்து உள்ள வந்த ஆட்கள் அதிகமா இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த நேரத்துல ஏதாவது ஒரு ரீசன், அதாவது அமெரிக்கால புயல் அடிச்சிருச்சு,
அதுக்கடுத்து வந்து ஜப்பான்ல வந்து நிலநடுக்கம் வந்துருச்சு, சைனால வந்து வெள்ளம் வந்துருச்சு, இதனால எங்களால எதுவும் பண்ண முடியல. சரியா? இல்ல இங்க வந்து ஏதாவது எலெக்ஷனு, இல்ல இந்த இடத்துல இப்படி ஆயிப்போச்சு, இந்த கவர்மெண்ட் இப்ப மாறப்போகுது, புது கவர்மெண்ட் வரட்டும். இப்படி இவங்க வந்து ரீசன் வந்து வேர்ல்டு சிச்சுவேஷன், வேர்ல்டு பொலிட்டிக்கல வச்சு இவங்க ரீசன் தேடுவாங்க. ரீசன் தேடிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் தள்ளி வைக்க மாட்டாங்க. ஒரு 20 நாள் பொறுத்துக்கோங்க, ஒரு 10 நாள் பொறுத்துக்கோங்க, ஒரு 15 நாள் பொறுத்துக்கோங்க. அப்ப அந்த எண்டு டயத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆடியோ மெசேஜ் போட்டுருவாங்க. சார் இது வந்து இப்படி மாறிடுச்சு சார், சார் இப்படி மாறிடுச்சு. உங்களை வந்து அவங்க ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க, ஒரு 50 வருஷம் பொறுத்துக்கோங்கன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றாங்க? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி நீங்க பொறுக்க மாட்டீங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. அவங்க என்ன செய்வாங்க, ஒரு 15 நாள், ஒரு மாசம், 2 மாசம், அதிகபட்சம் அவங்க சொல்றதே 1 மாசம் 2 மாசம். ஏன் அவங்க சொல்ல வேண்டியதானே, ஒரு 10 வருஷம் பொறுத்துக்கோங்க சார் சொல்ல வேண்டியதானே? சொல்ல மாட்டாங்க. இதுதான் விஷயம். ஏன்னா உங்களோட மனநிலைமை, உங்களோட பிரெயின், உங்களோட மூளையோட அவங்க விளையாடுறாங்க. இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஸ்கேமர்ஸ் ஒரு ஸ்கேம் பண்ணி உங்க மேல காவல்துறையில புகார் கொடுத்து கம்ப்ளைண்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கும் போதே இல்ல மாட்டினதுக்கு அப்புறமே அடுத்த ஸ்கேம்ல ஜம்ப் பண்ணிடுவாங்க. வேற ஒரு தொழில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அந்த தொழில் பண்ணி என்ன செய்வாங்க, அந்த தொழில் பண்ணும்போது இந்த இதுல மாட்டினாங்க பாத்தீங்களா, யாரெல்லாம் பணம் தேவை, பணம் கொடுத்து மாட்டினவங்கள அடுத்த பிசினஸ்ல அவங்கள முதலாளி ஆக்கிடுவாங்க. அதாவது முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு. இப்ப அதுல என்ன ஆகும், உங்களுக்கு ஓரளவு பணம் கண்டிப்பா கிடைக்கும். அப்ப நீங்க வெளியே வந்துடுவீங்க. அப்புறம் தெரியாத மக்கள் இன்னும் நிறைய பேரைய உள்ள இழுக்க வைப்பாங்க. நீங்க போக மாட்டீங்க, ஆல்ரெடி வாங்கப்பட்டீங்க, நீங்க போக மாட்டீங்க. ஆனா தெரியாத மக்களை நிறைய உள்ள இழுப்பாங்க. அப்ப உங்களை காமிச்சு காமிச்சு பாரு 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 அவர் காசு வந்துருச்சு, பாரு பாரு அவர் அக்கௌண்ட பாரு, அவர் ஸ்டேட்மெண்ட்டை பாரு, அவர் இதை பாரு, இதை காமிச்சு 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 தெரியாத மக்கள், ஒண்ணும் தெரியாத மக்கள் இன்னும் அந்த குழிக்குள்ள தலை தான் பார்ப்பாங்க. சரியா? இவங்க யாரும் மம்புட்டி பிடிச்சு உழைச்சு காசு கொடுக்க போறது இல்ல. ஒருத்தன்ட்ட இருந்து திருடி இன்னொருத்த கையில கொடுக்க போறாங்க. திருடினவங்க திரும்ப என்கிட்ட திருடின பாச கொடுங்கிட்ட வெயிட் பண்ணு பக்கத்து வீட்டுல ஸ்கெட்ச் போட்டிருக்கேன், அவங்க வீட்டுல திருடி உனக்கு கொடுத்துட்றேன். சரியா? இதுதான் ஒரு கான்செப்ட், செயின் கான்செப்ட். அதாவது ஒரு இதுல வந்து பாதிக்கப்பட்டவங்க வெம்பி எந்திரிச்சு எனக்கு பணத்தை கொடுன்னு கேட்டா வெயிட் பண்ணுங்க எவ்வளவு சமாளிக்க முடியுமோ சமாளிப்பாங்க. ஒரு லெவலை தாண்டி சமாளிக்க முடியாது, இனிமேல் வந்து கழுத்துக்கு மீறி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அவங்கள ஏதாவது சொல்லி வெயிட் பண்ணுங்க, நான் பக்கத்து வீட்டுல பெரிய பிளான் பண்ணியிருக்கேன், அங்க இருந்து திருடி உங்களுக்கு நான் முதல்ல செட்டில்மெண்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒரு செயின் சிஸ்டமா பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். மற்றபடி செய்யணுமா செய்யக்கூடாதா, மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் எல்லா விஷயத்தையும். ஒரு சில விஷயங்கள் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த மாதிரி கமிஷன் பேஸ்டு இந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஏன் அவங்க கமிஷன் கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். ஒரு ஆளை சேர்த்து விட்டா அவங்களுக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் ஏன் கமிஷன் கொடுக்கணும்? உன் கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்தால் யாருமே கமிஷன் கொடுக்க தேவையில்லையே, ஆட்டோமேட்டிக்காக வந்து சேருவாங்களே. ஆனால் அவங்களோட நோக்கமே அவங்க சுருட்டிட்டு ஓடுனதுக்கு அப்புறம் அடி வாங்குறதுக்கு 4 பேரை முன்னாடி நிப்பாட்டிடணும். நான் திரும்பவும் சொல்றேன், உன் கம்பெனி நல்ல கம்பெனியா இருந்தா யாருக்குமே நீ ரெஃபரலோ ஸ்பாட்டோ எந்த விதமான போனஸுமே கொடுக்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா மக்கள் வந்து சேருவாங்க. ஆனா மக்கள் அப்படி வந்து சேராம இருக்காங்கன்னா உன் கம்பெனி ஃப்ராடுன்னு தெரியும். ஆனா அதை நீ டைரக்டா சொல்லாம ஏஜென்ட் முன்னாடி வச்சு அவங்கள வந்து சொல்ல வைக்கிறது. இப்ப ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க அக்கௌண்ட்ல காசு வருதா, ஓகே, ஒரு ஆளை சேர்த்து விட்டாச்சா காசு வந்துருச்சா, இன்னும் 10 பேரை சேர்த்து விட்டாச்சா காசு வந்துருச்சா. இந்த காசு வாங்கும் போது அவங்களுக்கு ஜாலியா இருக்கும், என்ஜாய்புல்லா இருக்கும். மாசம் எனக்கு 10 லட்சம் வருது, 20 லட்சம் வருது, 50 லட்சம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் முதலாளி பணம் தர மாட்டாரு, கீழே இருக்கிறவங்க நான் உங்ககிட்ட தானே கொடுத்தேன் கொடுன்னுவாங்க. இவங்க வாங்கின சொத்து, நகை, மானம், மரியாதை, இவங்க வீட்டுல வந்து அடிக்கிறது, இவனை ரோட்ல போனா செருப்பை கட்டி அடிக்கிறது, இந்த மாதிரி சிச்சுவேஷன் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இது வந்து யார் மேல தப்பு? சேர்த்து விட்டவன் சேர்த்து விட்டாங்க, கமிஷன் கொடுத்தது நம்மளா கேட்கல, அவனா கொடுத்தான், அதை வாங்கணும். இப்ப வாங்கினதுக்கு ஏன்டா வாங்கினேன்னு சொல்லி அவங்க மேல கஷ்டம். இதையே புரிஞ்சுக்கணும். நம்ம கமிஷன் வாங்குறோம்னா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கும் இருக்கு, நம்மளும் இதுல மாற்றோம் அப்படின்னு. இதுல இன்னும் ரொம்ப கிளவரா செய்யறது. எப்படி செய்யறது சார்? அவங்களே கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இப்போ வந்து அங்க பிரச்சனை ஆகிப்போச்சு, இங்க பிரச்சனை ஆயிடுச்சு, அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, இல்ல அக்கௌண்ட் வந்து மாட்டிக்கிச்சு, அதனால என்ன பண்ணுங்க, கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்களே வாங்குங்க பணத்தை, நீங்களே எல்லாமே பண்ணுங்க, நீங்களே கமிஷன் போய் கொடுத்துக்கோங்க, நீங்களே டீலிங் பண்ணிக்கோங்கன்னு
ஏஜென்ட் கிட்ட சொல்லிடுறது. இப்போ ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே மேல இருக்க முதலாளி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி கீழே இருக்கவங்களுக்கு எல்லாமே பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் மேல இருக்க முதலாளி என்ன சொல்லுவாரு, நீ எந்த கணக்கு வழக்கு என்கிட்ட கொடுக்கல, ஐயா கொடுக்க சொன்னது யாரியா, நீ தானேயா சொன்ன, சரி சொல்லிட்ட, அவங்க அவங்கள இதுக்கு இவ்வளோ கமிஷன் இதுக்கு இவ்வளோ கமிஷன் சொல்லி ஃபிக்ஸ் பண்ணது யாரியா, நீ தானேயா ஃபிக்ஸ் பண்ண, சரி அப்போ உனக்கு மொத்த தொகை இதுக்கு நீ இந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி மொத்த தொகை கொடுத்தாங்கல்ல அது எங்கயா, பதில் இல்லை. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா சொன்னா நம்மள குற்றவாளின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து கேள்வி கேட்டாலே பிடிக்காது. இவங்க மூளையோட யாராவது விளையாண்டாங்கன்னா அது இவங்களுக்கு பிடிக்காது. சரியா, ஓகே அது உங்களோட இஷ்டம். இப்போ நீங்க லீடர்ஸா இருந்தீங்க, ஏஜென்ட்டா இருந்தீங்க அப்படின்னா சொல்ல வேண்டியது அதுதான். இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் வரும்போது அடுத்து உங்களை இன்னொரு இதில் மாட்டி விட்டு அவங்க தெளிவாக எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. ரொம்ப யோசிச்சு ரொம்ப தெளிவாக முடிவெடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லை சார் எனக்கு கமிஷன் தான் முக்கியம், யார் எக்கேடு கட்டு போனால் என்ன, எவன் வீட்டில் திருடு போனால் எனக்கு என்ன இருக்குது, முதலாளி திருடுறாரு, திருடுற பணத்தில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்குறாரு, எங்களுக்கு என்ன இருக்குங்கன்னா திருடைங்க, மொத்தமாக திருடைங்க, எல்லாரும் தான் ஜெயிலுக்கு போவீங்க. சரியா, பார்த்துக்கோங்க. திருட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏமாற்றப்பட்ட பணத்துக்கு ஆசைப்பட்டீங்கன்னா அவன் திருடுறான், அந்த திருடுற பணத்தில் உனக்கு கொடுக்குறான்ல, நீயும் போகத்தான் செய்வேன். இப்போ நீ இப்படி யோசிச்சு பாருங்க, ஒரு திருடன் அவங்க வீட்டில் வந்து திருடிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த திருடனுக்கு கூட்டாளியாக இருந்திருப்பாங்கல்ல, அவங்களும் திருடன் தானே. அப்போ இவன் திருடின பணத்தை அவன் மட்டும் வச்சுக்க மாட்டான், கூட்டாளி கொஞ்சம் கொடுத்துட்டு போவான். அப்போ அந்த கூட்டாளி என்ன செய்யணும், நல்லவனாக இருந்தால் போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்கணும், நல்லவனாக இருந்தால் காவல்துறை போய் புகார் கொடுத்துருக்கணும். ஆனால் அப்படி செய்ய மாட்டாங்க, ஏன்னா பணம் வருது. அப்போ அவனும் சேர்ந்து திருடன். அப்போ மொத்தமாக ஜெயிலில் போய் உட்காருங்க. யார் உங்களை வேணான்னா கம்பி எண்ணுங்க, 1 2 3 4 5 6 7 எண்ணுங்க. உங்களை யாரும் என்ன வேணாம்னா சொல்லல, தைரியமா எண்ணுங்க. அப்படி இப்படி எண்ணுங்க, 7 6 5 டெய்லி 1000 தடவை, இப்படி 1000 தடவை. உங்க பொண்டாட்டி புள்ள உங்க குழந்தை அந்த கம்பி கட்டுறதுக்கு வாசல்ல வந்து உட்காந்துருப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு அறிவு வரும், ஆஹா தப்பு பண்ணிட்டோமாடான்னு. சரியா, ஏன்னா சொன்னாலும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. எனக்கு அவ்வளோ கோபமா வருது. ஏன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களோட மூளையை யூஸ் பண்ணாம இன்னொருத்தவங்க சொல்றத அப்படியே முழுசா நம்பிடுறீங்க. அது ஏன் தெரியல, அவ்வளோ நம்பிக்கையெல்லாம் வைக்காதீங்க. ஏன்னா ஒருத்தரோட நோக்கமே இன்னொருத்தரை ஏமாத்துறது அப்படின்னு இருந்தா அவர் நல்லவரெல்லாம் கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுற பச்சைவந்தி, உங்களுக்கு நல்லா தெரியும் பச்சைவந்தின்னு இருக்கு. இப்படி பண்ணா அப்படி வந்துடும், அப்படி பண்ணா இப்படி வந்துடும். ஏன்னா அதுக்கு அந்த சூழ்நிலைக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பை பர்த் நேச்சர், அதாவது பிறப்புலேயே அதுக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிறது. நான் சொல்ல வேண்டியது அவ்வளோதான். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியலை அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சரியா, என்னால் முடிஞ்சது சொல்ல தான் முடியும். உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. இல்லை சார் நான் போய் விழுவேன், நான் போய் மாட்டுவேன், நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னா உங்களோட சாய்ஸ், நான் அதில் ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா, எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது செஞ்சா எல்லாத்துக்கும் நல்லது, எது செஞ்சா நல்லது இல்லை, நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சரியா, ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குது, நம்மளால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஆதங்கம், வேற எதுவுமே கிடையாது. திருடனோட வேலையே ஒரு வீட்டில் திருடினதுக்கு அப்புறம் இன்னொரு வீட்டுக்கு எப்படி போறது அப்படிங்கிறது தான். சரியா, வீடு மாறலாம், இடம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், திருடுற முறை மாறலாம், ஆனா நோக்கம் மாறாது. நான் திரும்பவும் சொல்றேன், திருடனோட திருட்டு புத்தி என்னைக்குமே அவனை விட்டு போகாது. ஏன்னா பை பர்த் நேச்சர். அவங்க திருடி 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 அவங்க ரத்தமும் சதையும் மூளையும் எப்படி திருடுறது, திருடுறோட முறை மட்டும்தான் மாறும். அதாவது அந்த காலத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிக் பாக்கெட் அடிப்பாங்க, பர்ஸ்ல இருந்து எடுத்துருவாங்க, பேக்ல இருந்து எடுத்துருவாங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லை, எங்கேயோ ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு ஆன்லைன் ஸ்கேம், அதே பணம் தான், ஆனா உங்க மொபைல்ல இருந்து உங்க இதுல இருந்து அவங்க எடுத்துருவாங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்ப திருடர்கள் மாறி இருக்காங்களா? இல்ல, அவங்க திருடக்கூடிய முறைகள் தான் மாறி இருக்கே தவிர திருட்டு புத்தி உள்ளவங்க என்னைக்குமே திருடதான் செய்வாங்க. என்ன கொஞ்சம் அந்த ரூட்டு மட்டும் கொஞ்சம் மாறும். நீங்க வெளியே இருந்து பார்க்கும்போது என்ன தோணும், அவன்ப்பா நல்லது செய்யறாங்க, நல்லது பண்றாங்க அப்படின்னு மனசுக்குள்ள தோணும். ஆனா எண்ட் ஆஃப் த டே, அதாவது ஸ்டார்டிங்ல நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா பினிஷிங் என்னைக்குமே இன்னொருத்தரை மாட்டி விடுற சிச்சுவேஷன்ல தான் வந்து நிற்கும். ஏன்னா எவனுமே பரப்பால கோடீஸ்வரன் கிடையாது. உங்ககிட்ட இருந்து காசு வாங்குவாங்க,
இவங்க ஜாலியா இருப்பாங்க, இவங்க ஆஷ் பண்ணுவாங்க. சரியா? தான், ஏசி தான், ஐபோன் தான், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா எண்ட் ஆஃப் த டே திருப்பி கொடுக்கணும்னு வரும்போது பக்கத்துல இன்னொரு ஸ்கேமரை, அதாவது இன்னொரு ஒரு பிசினஸை உருவாக்கி அதுக்குள்ள போயிட்டு அதுல இருந்து வர முதலீடு எடுத்து பழக்கவங்களுக்கு கொடுத்துட்டு ஓடி போயிடுவாங்க. சரியா? சோப்பு போய் ஸ்ட்ராபெரி வந்தது டும் 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 டும், ஸ்ட்ராபெரி போய் கருவாடு வந்தது டும் 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 டும், கருவாடு போய் காயின் வந்தது டும் 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 டும், காயின் போய் என்ன வரும் எனக்கு தெரியாது டும் 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 டும். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரியா? என்னால அவேர்னஸ் தான் கொடுக்க முடியும். மற்றபடி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ உங்களோட முடிவு. அந்த முடிவுக்கு நீங்க என்னன்னு விருப்பப்படுறீங்களோ இட் இஸ் யுவர் ஓன் டிசிஷன். எங்கிட்ட எதுவும் கேட்காதீங்க.